ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னா நம்ம நிம்மி குட்டியுமா ஏதோ செஞ்சிட்ருக்காங்க. அதான் நம்ம என்னென்னு பார்ப்போம். என்ன நிம்மி, என்ன செஞ்சிட்ருக்க? என்னடி செஞ்சிட்ருக்க? இன்னைக்கு வந்து ஸ்வீட் போலி, அதுவும் கோதுமை மாவுல. அப்போ இன்னைக்கு ஒரு பொடி பிடிச்சிடலாங்க. சரி சரி, செஞ்சதுக்கப்புறம் செய்முறை சொல்லுவே. அப்படி செய்முறை சொல்லலாம். என்னது? இது ஜீரா பாகு, அதாவது மண்டவில் இருக்குல்ல, அதை வந்து தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணுறது. மெல்ட் ஆக்கி கடலைப்பருப்போட சேர்த்து வச்சு கிண்டுறது. இதெல்லாம் தெரியுது. ஒன்றும் தெரிஞ்சாலும் அடுப்பு குறை. சொல்லு. கோதுமை மாவு இருக்குல்ல, போட்டு வச்சது, அதையும் அது இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம செஞ்சு வச்சதை அப்படி உள்ளே வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இது அழகாக இருக்குது பார்க்க. ஒவ்வொரு யூடியூப்பில் நல்லா செஞ்சுருந்தாங்க. நான் யூடியூப் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது எனக்கு சரியாக வந்து வரமாட்டேங்குது, அதனால நான் உருண்டையாகவே பிடிச்சிட்டேன் கடைசியில். வெளியே வரதான் செய்யும், ஆனால் அதுக்கு அது ஒன்றும் செய்ய முடியாது. எல்லோரும் தேங்காய் வைப்பாங்க கடலைப்பருப்புக்கு பதிலாக. நான் இன்றைக்கி தேங்காய் வந்து சேர்க்கலை, அதுக்கு பதிலாக கடலைப்பருப்பு சேர்த்துட்டேன். நல்லா தான் இருக்கும். இதுவும் நான் பண்ணுறது செகண்ட் டைம். இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் தோசைக்கல் அப்படி போட்டுட்டு இப்படி இந்த மாதிரி தட்டணும் 3 விரல் வச்சு. ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உள்ளதெல்லாம் வெளியே வந்துடும். இதை விட நான் இப்போ எனக்கு வந்ததை விட இன்னும் நிறையா வந்துடும். அதனால் லேஸாக அப்படி மைல்டாக தான் இப்படி அமுக்கணும். சரி ஃப்ரெண்ட்ஸ், போலி இப்போ மொத்தமாக சுட்டுட்டு மொத்தமாக உங்களுக்கு காமிக்கும் எப்படி இருக்குன்ட்டு. நிம்மி சுட்டதை பார்ப்போம். ஆமாம், போலி போட்டு முடிக்கிறது ஆன்லைன் இருக்குண்ணா. சூப்பராக இருக்கு நீ போலி. உன் வாய் சாப்பிட்டு போகும். வேகட்டும், வெந்ததுக்கப்புறம் சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குளிச்சுட்டு வந்தேன், இப்படி ஆகிட்டு. நம்ம நிம்மி குட்டி வந்து போலி சுட்டுருக்காங்க. ஆமாம், வாங்க சாப்பிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரேடியாக போலியை வந்து செஞ்சுட்டா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் செஞ்சது கலர்ஃபுல்லாக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது கோதுமை போலி சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டு பார்த்தேன், வேறு லெவலில் இருக்குது. இவர்கிட்ட இந்த மாதிரி திறமெல்லாம் இருக்குன்ட்டு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கேன். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.